ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஸ்டி குக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல தலப்பாக்கட்டு ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். இதை நம்ம குக்கர்லயே தம் போட போறோங்க. தலப்பாக்கட்டு பிரியாணி செய்யறதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. முதல்ல அதனுடைய மசாலா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அடுத்தது இதுல தக்காளி சுத்தமா சேர்க்கவே மாட்டாங்க. மூணாவது என்னன்னா இதை சீரக சம்பா அரிசியில தாங்க செய்யணும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு அந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் பட்டை, 1 ஜாவித்ரி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கல்பாசி எடுத்திருக்கேன், 6 கிராம்பு, 6 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 2 பேலீஃப். பேலீஃப் பார்த்தீங்கன்னா 1 இலை நான் பெருசா இருக்கு, 1 சின்னதா இருக்குங்க. நீங்க மீடியம் சைஸ்ல 2 இலை எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுங்க இது. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடராட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 3 மிளகா எடுத்திருக்கீங்க, பச்சை மிளகா. இது காரமாக இருக்கனால நான் 3ஓட நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் 4 மிளகா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஒரு 60 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம வேற எந்த தாளிக்கிற ஐட்டம்ஸும் நம்ம போட போகிறதில்ல. நம்ம அது எல்லாத்தையுமே மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதனால அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கிளறி விட்டு அது கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வணக்கினோம்னா அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு போட்டப்போயும் இப்போ இருக்கிற கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி நல்லா டார்க் ஆகிருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திரும்ப தலப்பாக்கட்டு பிரியாணியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது சிக்கனோட போன் பீசஸை தவிர நம்ம வேற எதையுமே ஓரமாக எடுத்து வைக்க மாட்டோம். எல்லாமே இவங்க அரைச்சி தான் சேர்ப்பாங்க. எல்லாமே நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கருவேப்பிலையோ இல்லை அந்த மாதிரி தக்காளி தூள் அந்த மாதிரி நம்ம எதையுமே இதில் சேர்க்கறது இல்லைங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப ஜாஸ்தி இருக்காதுங்க, கம்மியாக இருக்கும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே நீங்கள் மற்ற ஸ்டைல் ஆஃப் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா இருக்கும், வெங்காயம் தக்காளி போடுறனால. இதில் நமக்கு அப்படி இருக்காதுங்க. அடுத்து இதில் நம்ம புதினாவையும் மல்லித்தலையும் ஒரு கை நான் சேர்த்துக்கிறேன். மசாலா போட்டிருக்கனால அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால அடுப்பை சிம்மிலேயே தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுற வரைக்கும் இந்த அடுப்பு நம்ம சிம்மில் தாங்க வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடியில் பிடிச்சிரும். இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்ம எடுத்துருக்கிற அரிசியில் நம்ம தண்ணி அளந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ ஊற்றிக்கிறோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சிடலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் போடணும். அதனால ஒரு 150 ml டம்ளரில் 3/4 டம்ளர் நான் அரிசி போடுறேன். 3/4 டம்ளர் போட்டேன்னா அது 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். அதனால 3/4 போட்டேங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்துட்டேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு திரும்ப 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த டம்ளரில் நான் அரிசி அளந்தனோ அதே டம்ளரில் தான் ஃபஸ்ட்டு 1 டம்ளரும் இப்போ 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டுங்க. அப்போ தான் இந்த சிக்கன் நல்லா வேகும்.
சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம இதில் வந்துட்டு அரிசி போடணும், சீரக சம்பா அரிசியை. அரிசி வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் நம்ம வந்து ஒரு ½ லெமனை வந்துட்டு புழிஞ்சு விட்டுட்டு திரும்ப இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோங்க. இப்போ திரும்ப இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா நல்லா அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இப்போ வந்து மீதம் இருக்கிற 4½ டம்ளர் தண்ணியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இது வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம். அரிசியை வந்து நான் சொன்ன டைமில் வந்து ஊற வச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க. இல்லை நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். இப்போ நுர வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆக போகும்போது நம்ம அரிசியை வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாங்க. ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டுறாதீங்க, அதுக்குள்ளே அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கனால 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து தண்ணியை ஃபுல்லாக வந்துட்டு உறிஞ்சிடும். இப்போ வந்து சால்ட்டையும் நம்ம வந்துட்டு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் நம்மளால உப்பு வந்து சேர்க்க முடியாதுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க விடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா அரிசிக்கும் தண்ணிக்கும் ஒரே லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியும் தண்ணியும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. அரிசி வந்துட்டு ஒரு 60% வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த பதத்தில் இருக்கும் போது என்ன பண்ணணும்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து திரும்ப விடுறாங்க. இந்த நெய் வந்து எதுக்காகனா அரிசி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்காக. அது மேலே புதினா கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம தட்டு வச்சு மூடிட்டு இப்போ தம் போடுறதுக்கு வந்து நம்ம மேலே வந்து வெயிட்டான ஒரு பொருள் வைக்கணுங்க. அதுக்கு நான் சின்ன அம்மிக்கு இருக்கிறோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சிக்கன்லாம் ஆல்ரெடி வேக விட்டுட்டோம். அதே மாதிரி அரிசி வந்துட்டு 60% வெந்துருச்சு. 10 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம திரும்ப இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறோங்க. அப்போ தான் வந்துட்டு அரிசி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அடுத்து திரும்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ சூப்பராக நம்மளோட தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர்லேயே வந்துட்டு நம்ம தம் போட்டு எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.